உண்மையாவே ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ரொம்ப பாவையா. அவர் ஏற்கனவே குளத்தூர்ல தோத்த வருத்தத்திலிருந்தே இன்னும் வெளியே வராம இருக்காரு. தாவேகா திமுகவை எலெக்ஷன்ல தோற்கடிச்சாங்க. ஆனா இன்னும் திமுகவை நிரந்தரமா அழிக்கல. திமுகவை அழிக்கிறதுக்கு தாவேகால முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறி தான். ஆனா திமுகவை நிரந்தரமா அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு கட்சியால மட்டும்தான் முடியும். அது யாருன்னு கேட்டா திமுக தான். திமுகவால மட்டும்தான் திமுகவை நிரந்தரமா அடியோடு அழிக்க முடியும். என்னடா அவன் இப்படி பேசுறான்னு சொல்லி யோசிக்காதீங்க. திமுகவை அழிக்கிறதுக்காக இந்த திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாமே சபதம் எடுத்திருக்காங்க. இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ள நான் இந்த திமுகவை அடியோடு அழிச்சிருவேன். தாவேக்கால இருக்கிற எல்லாரும் நீங்க சைலண்டா இருங்க. நிர்மல்குமார் என்ன பண்ணா, இந்த கரூர் கம்பெனி அப்படின்னா சாரி கரூர் முன்னாள் அமைச்சர் அப்படின்னா உடனே நம்ம தலைவர் சங்கி அமைச்சர் சங்கி சாரி சாத்தா அமைச்சர் அவர்களே அப்படின்னாரு பாருங்க. அவர் கனவு நிறையா ஆத்மா சரி முடிஞ்சிச்சு. சின்ன பையன் என்ன அனுபவம் இல்லாதது எப்படி எதிர்ப்பு தலைவராக இருந்தாருன்னு இவங்க பேசுகிற பேச்சுகள், இவங்க மேடையில் பேசுகிற பேச்சுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி திருட்டு திமுகவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம முதல்வரை பற்றி ஆபாசமாக பேசினா நம்ம எல்லாம் ஃபேமஸ் ஆகிடும், மக்கள் மனசில் நம்ம என்றைக்குமே நிலையா இருப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மனசில் விஜய் அவர்கள் இன்றைக்கி இடம் பிடிச்சிட்டாரு. அதனால தான் இன்றைக்கி மக்கள் உங்களை தூக்கி ஒரு ஓரமாக உட்கார வச்சுருக்காங்க. அது தெரியாமல் இன்னமும் விஜய் அவர்களை பற்றி ஆபாசமாக பேச ஆரம்பிக்காதீங்க. அது எல்லாமே உங்களோட கட்சிக்கு தான் ஆபத்தாக முடியும்.